வியூவர்ஸ், நாளைக்கான லக்ஷ்மி மித்ரா சீரியலை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னே சொல்லலாம். நம்ம லக்ஷ்மியை பற்றி நம்ம மித்ரா திட்டத்தை பார்த்துட்டு நம்ம லக்ஷ்மி ரொம்பவே அதிர்ச்சியாக வராங்க. இந்த அளவுக்கு என் மேலே கோவத்தில் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லக்கியும் ஜுன்னுவையும் தான் காட்டுறாங்க. லக்கி பார்த்தீங்கன்னா ஜுன்னுவை எவ்வளோ சமாதானப்படுத்தாங்க. ஆனால் நம்ம ஜுன்னு சும்மா இருப்பாரா? அவர் அவங்க அப்பா மாதிரி தானே இருப்பாங்க. மித்ரா எப்படியோ அதே போல் தான் நம்ம ஜுன்னுவும் கோவத்தில் நம்ம ஜுன்னு கிட்ட சொல்கிறாங்க, பெரியவங்க திட்டுறதுல தப்பு கிடையாது. நம்ம ஏதாவது ஒரு தப்பு செஞ்சால் பெரியவங்க திட்டுறது வழக்கம் தானே. அதுபோல் தான் நம்ம இப்போ ஒரு தப்பு செஞ்சோம், அந்த ரூமை திறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நான் அந்த ரூமை திறக்க மாட்டேன், நீ சொன்னதுனால தான் நான் அதை பண்ணேன், அதனால் அப்பா திட்டினாங்க, அதில் என்ன உனக்கு பிரச்சனை, நீ விடு, இன்னைக்கு சண்டேல நம்ம வேற ஏதாவது விளையாட்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லக்கி பாப்பா சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஜுன்னு அதெல்லாம் என்னால் முடியாது, இந்த வீட்டில் என்னால் திட்டு வாங்க முடியாது, எனக்காக என்னோட அர்ஜுன் அப்பா நல்லா சமைச்சிட்டு இருக்காரு, அதனால நான் அதை போய் சாப்பிட போகிறேன், எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜுன்னு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. ஆனால் நம்ம லக்கி பாப்பா மூஞ்சி சோர்வாக எடுது. இந்த பக்கம் நம்ம ஜுன்னு சொன்ன வார்த்தையினால இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜானு தான் காட்டுறாங்க. எப்போவுமே ஜானு சோர்வோட தான் இருக்காங்க. ஏன்னா நம்ம லக்ஷ்மி என்னைக்கு அவங்கள விட்டு போனாங்களோ அதுலேருந்து நம்மளோட ஜானுவோட வாழ்க்கையில் அப்படியே இருள் சூழ்ந்த மாதிரி ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். அதனால நம்ம ஜானு நம்ம விவேக் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்களா. ஆனால் ஜானு அப்படி இல்லவே இல்லை, சோர்வாக ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம விவேக் வராங்க. விவேக் எங்கே போனால் ஜானு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஜானுவை பார்த்துட்டு இங்கே தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அவளை எப்பயாவது நம்ம பயமுறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஐடியாவோட நம்ம ஜானுவை பயமுறுத்துகிற மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் எதுக்குமே ரியாக்ஷன் கொடுக்காத ஜானு திரும்பி பார்க்குறாங்க. என்ன ஜானு, நான் உன்னை பயமுறுத்துறேன், நீ கொஞ்சம் கூட அப்படியே எந்த ஒரு இதுவே இல்லாமல் இருக்கிற அப்படின்றாங்க. அதுக்கு நம்ம ஜானு சொல்கிறாங்க, என் வாழ்க்கையில் நிறைய விஷயத்த பார்த்துட்டேன், என்னோட அக்கா போனதுலேருந்து நான் தனிமையில் தான் இருக்கேன், அதனால் நிறைய வாழ்க்கையில் கசப்பான அனுபவங்களெல்லாம் பார்த்துட்டேன்னா அதனால் இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல அப்படின்றாங்க. ஜானு, நீ வீட்டில் இருக்கிற அப்படின்றதுக்காக தான் அப்படி இருக்கேன்னு பார்த்தா இங்கே நீ இப்படி இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விவேக் சொல்கிறாங்க. உங்கள் அம்மா நான் இங்கே வந்தால் ஒரு புழுவை பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க, அதுக்கு என் வீட்டில் நான் இருக்கிறதே எனக்கு மேல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம விவேக் ஜானோட கையை பிடிச்சிடுறாங்க. கையை பிடிச்சதுமே அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெண்டு பேருமே அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விவேக் அப்படியே அச்சாசெல்லாம் நம்ம ஜானுவை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் ஜானுவை அப்படியே விவேக்கை பார்த்துக்கிட்டே அவங்கள மை மறந்துடுறாங்க. அப்போ தான் நம்ம அரவிந்தா அவங்க கூப்பிட்ற ஒரு சத்தம் கேட்குது. அப்போ நம்ம விவேக் ஒரு டைலாக் விடுறாங்க, ஜானு, என்னோடய லைஃப்பில் கல்யாணம்னா அது உன் கூட தான், வேறு யார் கூடயும் கிடையாது, நான் 7 ஜென்மத்துக்கும் உன் கூட தான் நான் இருப்பேன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ டைலாக் விடுறாங்க விவேக். உடனே அரவிந்தாக்கு அது பொறுக்கலை. உடனே அரவிந்தா நம்ம ஜானுவை கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இதோ வந்துட்டு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரவிந்தா கூப்பிட்றதுக்கு ஜானு ஓடிடுறாங்க. அங்கே போனால் நம்ம மனிஷா அந்த மெகந்தியை செலக்ட் பண்ணி கொடுத்துட்றாங்களா. கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அரவிந்தா சும்மா இல்லாத, ஜானு நீயும் மெகந்தி வச்சுக்கோ அப்படின்றாங்க. இல்லை அத்தை, எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்றாங்க. என்ன ஜானு, வயசு பொண்ணுங்க, அதெல்லாம் வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறத விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் நீ ஒரு மாதிரி சோர்வாகவே இருக்க ஜானு, என்ன நீ அப்படின்றாங்க. உடனே நம்ம தேவயானி சும்மா இருப்பாங்களா அந்த இடத்துல, என்னன்னா இருந்தாலும் மெகந்தி வச்சுக்கணும் அப்படின்னு இருக்கும்போது கல்யாண யோகம்னு ஒன்று இருக்கணும், கல்யாண யோகம்னு இல்லாதவங்களாம் இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது உடனே மனிஷா, கரெக்டாக சொன்னீங்க ஆண்டி, நீங்கள் சொல்கிறது 100ல் 1 வார்த்தை தான், என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க ஆனால் இன்ன வரைக்கும் கல்யாணம் நடக்கலை அப்படின்னு சொல்லும்போது உடனே அரவிந்தாவுக்கு ஒரே கோவம் தாங்கலை. என்ன பேசிகிட்டு இருக்க? அப்போ அரவிந்தா கேட்குறாங்க, என்ன மனிஷா, உனக்கு மட்டும் கல்யாணம் ஆகிடுச்சா? இத்தனை வருஷமா நீ மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க, ஆனால் அது நடந்துதா? இல்லை, நீ என்னமோ அடுத்தவங்கள குறை சொல்லிக்கிட்டு இருக்க, அவளுக்கு தாலி பாக்கியம் இல்லை, அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, ஒருத்தவங்கள பேசும்போது பார்த்து பேசணும் தேவயானி, வார்த்தை அளந்து பேசு அப்படின்றாங்க. உடனே அவள் மட்டும் என்ன தகுதிக்கு மீறி ஆசைப்படலாமா அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. அது விவேக் சொல்கிறாங்க, அம்மா என்னம்மா அப்படின்னு வாயை மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விவேக்கையும் அப்படியே அமைதியாக்க வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜானுக்கு சப்போர்ட் பண்ணாமே நம்ம விவேக்கும் நின்றுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம லக்ஷ்மிக்கு மனசு ரொம்பவே கேட்கல. ஏன்னா நம்ம ஜானு அலுவலத்தை பார்த்துட்டு நம்ம லக்ஷ்மிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜானு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே மனசு தாங்க முடியாமல் ஓடுறாங்க. உடனே நம்ம லக்ஷ்மி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்பவே அப்படியே நிலக்குழஞ்சு போயிடுறாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் மனிஷா எல்லாருமே அமைதியாக இருக்காங்க. உடனே நம்ம அரவிந்தா கூப்பிடுறாங்க. யார் கூப்பிடுறதுக்கும் நம்ம
ஜானு வந்து செவி கொடுக்கவே இல்லை. உடனே லக்ஷ்மி சும்மா இருப்பாங்களா, எல்லாரும் கூப்பிட்றத பார்த்துட்டு உடனே லக்ஷ்மியும் ஜானு அப்படின்றாங்க. இதை கேட்டுட்டு அப்படியே எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. என்ன உனக்கு என்னமோ அவளை முன்ன பின்ன தெரிஞ்ச மாதிரியே ரத்த சம்மந்தம் இருக்கிற மாதிரியே அவளை பேர் விட்டு நீ கூப்பிடுற அப்படின்றாங்க. இல்லை மேடம், அவங்க என்னோட தங்கச்சி மாதிரி இருக்காங்க, அதனால தான் எனக்கு கஷ்டமாக இருந்தது. நீங்கள் எல்லாரும் அவங்கள பேசும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததா, அதனால தான் சரி அவங்களுக்கு மெகந்தி வச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன் அப்படின்றாங்க. உடனே அரவிந்தா, யாரை எந்த இடத்துல எப்படி பேசணுன்றத தெரிஞ்சு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரவிந்தா வந்து பார்த்திங்கன்னா மனிஷாவை தேவயானியும் வெளுத்து எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம் அந்த இடத்துல. இந்த பக்கம் நம்ம ஜானுக்கும் கல்யாணம் ஆகுது, மித்ராவுக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலையா அப்படின்ற உண்மையை நம்ம கரெக்டாக வந்து நம்ம லக்ஷ்மி புரிஞ்சுக்கிறாங்க. எதுக்காக இவரை இன்னும் வந்து கல்யாணம் பண்ணிக்காமல் மனிஷா இருக்கா, ஒரு வேளை அவர் என்னை மறக்க முடியாதனால இத்தனை நாள் இப்படியே இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் வந்து நம்ம லக்ஷ்மியோட மனசில் தோணுது. இந்த பக்கம் ஜானு இப்படி போகிறத பார்த்து நம்ம விவேக்கும் பின்னாடியே போகிறாங்க. விவேக்கும் பின்னாடி போயிட்டு என்ன கேட்குறாங்கன்னா, ஜானு அம்மா பேசுனதெல்லாம் நீ வந்து தப்பாக எடுத்துக்காத, அதெல்லாம் ஒரு நாள் மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜானுக்கிட்ட சொல்கிறாங்க. உன் அம்மா எப்போவுமே இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, பேசுகிறது என்ன புதுசா, அதுக்கு தான் நான் இந்த வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொன்னேன். ஒரு நாளைக்கே உங்கள் அம்மா இந்த பேச்சு பேசுகிறாங்களே, நான் மட்டும் வாழ்க்கை ஃபுல்லாக உங்க கூட வாழ்ந்தேன்னா உங்கள் அம்மா நம்மளை வாழ விடுவாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் அம்மாவோட இதுவெல்லாம் நீ பேச்செல்லாம் பெருசாக எடுத்துக்காத, அதை நான் பார்த்துக்கிறேன் ஜானு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் லக்ஷ்மியும் வராங்க. லக்ஷ்மி வந்து விவேக் கிட்ட கேட்குறாங்க, உங்கள் 2 பேருக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலையா அப்படின்றாங்க. இல்லை அப்படின்றாங்க. உங்கள் அம்மா பேசுகிற பேச்சை பார்த்தா நீங்கள் வாழ்க்கையில் ஒன்று சேர்ற மாதிரிலாம் தெரியல, அதனால சீக்கிரத்தில் அந்த பொண்ணோட கையை பிடிக்கிற வழியை பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மி வந்து அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. வந்தால் நம்ம லக்ஷ்மி பேக் எடுக்கிறதுக்கு கிளம்புறாங்க. அப்போ நம்ம இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மித்ராவோட ரொமான்ஸை பார்க்குறோம். நம்ம இந்த பக்கம் நம்ம ஜானு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு இப்படி வராங்க கிளம்பி. சரி ஓகே, இன்னொரு நாள் வந்து நம்ம மெகந்தி டைம் சொல்லுங்கள், அப்போ வந்து நான் போட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிஷா கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மித்ரா வராங்க. மித்ரா வந்ததுமே நம்ம கால் தடைக்கு நம்ம லக்ஷ்மி கீழே விழ போகிற நேரத்தில் கரெக்டாக வந்து நம்ம மித்ரா பிடிச்சிடறாங்க. பார்த்தீங்கன்னா ஜானு எப்படி விவேக்கோட கண்ணை பார்த்துக்கிட்டே இருந்தாங்களோ அதே மாதிரி இந்த சீனும் சூப்பராகவே இருந்ததுன்னு சொல்லலாம். மித்ராவும் நம்ம லக்ஷ்மியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களோட கண்களை பார்த்துக்கிறாங்க. அந்த இடத்துல ரொமான்ஸ் சாங்கில் இதை பார்த்த நம்ம மனிஷாவுக்கு அப்படியே வயிறு எரிஞ்சு சாகுறாங்க. நம்ம தேவயானியும் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்கன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் விழப்போன என்ன பிடிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றாங்க. அப்போ நம்ம லக்ஷ்மி என்ன பண்ணுறாங்கன்னா உடனே விறுவிறுன்னு போக ஆரம்பிக்கிறாங்க. உடனே நில்லுங்க மேடம் அப்படின்றாங்க. உடனே நம்ம லக்ஷ்மிக்கு ஒரே பதட்டம், ஒரு வேளை இவர் கண்டுபிடிச்சிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பதட்டத்தோடு இருக்காங்க. நம்ம மனிஷாவுக்குமே ஒன்றுமே புரியல. அப்போ தான் லக்ஷ்மி அந்த இடத்துல ஃபோனை விட்டு போயிடுறாங்க. அதை எடுத்து கொடுத்து, ஒரு விலை உயர்ந்த பொருளை நீங்கள் விட்டு போகக்கூடாது, எதுவாக இருந்தாலும் ஜாக்கிரதையாக விட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம லக்ஷ்மி என்ன பண்ணுறாங்கன்னா, எவ்வளோ விஷயத்த விலை உயர்ந்த பொருளை நான் விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்றாங்க. அதுக்கு நம்ம என்ன சொல்கிறாங்க, இவங்க ஒன்றுமே புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுனை தாங்க காட்டுறாங்க. அர்ஜுன் பார்த்தீங்கன்னா தடபுடலாம் நல்லா சமைச்சு முடித்து ஏற்பாடுகளெல்லாம் சும்மா செம்மையாக செஞ்சு வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் நம்ம வசந்தரா அம்மா சொல்கிறாங்க, இரு லக்ஷ்மி வந்துட்டோம், நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜுன்னுவியும் நம்ம லக்கியை தான் காட்டுறாங்க. லக்கி போயிட்டு வந்து சாப்பிட்டாச்சு போடா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அரவிந்தா சொல்கிறாங்க, வீட்டுக்கு வந்த விருந்தாளி சாப்பிடாம போனால் எப்படிப்பா அப்படின்றாங்க. இல்லை எனக்கு வேண்டாம், எனக்கு பசிக்கல அப்படின்னு கிளம்பும் போது நம்ம லக்கியோட மூஞ்சி வந்து ஒரு மாதிரியாயிடுது. இதை பார்த்த நம்ம அரவிந்தா வந்து கேட்குறாங்க ஜுன்னுக்கிட்ட, வீட்டுக்கு வந்து சாப்பிடாம போகிறேன், அதுவும் இல்லாமல் உன்னோட ஃப்ரெண்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க, ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாதல்ல அவங்கள, அதனால் இதெல்லாம் உங்கள் வீட்டில் சொல்லி கொடுக்க மாட்டாங்களா, அம்மாலாம் சொல்லி கொடுப்பாங்கல்ல, அப்போ உன் ஃப்ரெண்டோட மனசை நீ கஷ்டப்படுத்தாமல் சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஜுன்னு சொல்கிறாங்க, சரி உங்கள் கண்டிஷனுக்கு நான் ஒத்துக்கிறேன், நான் ஒரு கண்டிஷன் போடுறேன், அதுக்கு நீங்கள் ஒத்துப்பீங்களான்னு கேட்குறாங்க. என்னப்பா கண்டிஷன் அப்படின்ட்டு. என்னை திட்டினார்ல அந்த பெரிய மனுஷனை கூப்பிடுங்க, என்கிட்ட வந்து சாரி கேட்க சொல்லுங்கள், அப்போ தான் நான் வந்து சாப்பிடுவேன் அப்படின்றாங்க. இதை கேட்ட மித்ராவுக்கு ரொம்பவே அதிகமாக கோவம் வருது. ஆனாலும் நம்ம லக்கி பாப்பாவை பார்க்குறாங்க. லக்கி பாப்பா கோவப்பட்டாங்கன்னா நம்ம மித்ராவை சுத்தலில் விட்டுருவாங்க. அதனால லக்கி பாப்பாவுக்காக சரிங்க மகாராஜா வந்து சாப்பிடுங்க, நான் வந்து பேசினது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மித்ரா வந்து அப்படியே அப்பா கிட்ட பிள்ளைகிட்ட வந்து பதுங்கி போயிட்டாருன்னே சொல்லலாம். இந்த பக்கம் நம்ம லக்கி நம்ம மித்ரா எல்லாருமே வந்து சாப்பிட்றதுக்கு தயாராகிறாங்க. ஒரு பக்கம் லக்ஷ்மி நம்ம அர்ஜுனை தான்
காட்டுறாங்க. அர்ஜுன் போயிட்டு டைனிங் டேபிளில் நம்ம லக்ஷ்மிக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சு பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம லக்ஷ்மி என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வசுந்தரா கிட்ட போய் சொல்கிறாங்க, அர்ஜுன் சார் எவ்வளோ நல்லவராக இருக்கார், அவர் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறாரு, அதுவும் இல்லாமல் எனக்காக நிறைய விஷயத்தை செய்கிறாரு, அப்புறம் ஏன் இன்னும் அவருக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்ட நம்ம வசுந்தரா பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனால் இந்த பக்கம் அங்கே வேலை செய்கிறவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பார்த்தீங்களாமா அவங்க உங்ககிட்ட இன்டைரக்டாக சொல்கிறாங்க அவங்களுக்கு ஏன் கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம வசுந்தரா சொல்கிறாங்க, சரி சரி இதுக்கான ஏற்பாடுகளெல்லாம் நான் பார்க்குறேன், நான் பேசுகிறேன் ஃபஸ்ட்டு அப்படின்றாங்க. அப்போ தான் நம்ம லக்கி பாப்பாவை காட்டுறாங்க. லக்கி பாப்பா எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களா. அப்போ என்ன பண்ணுறாங்க தெரியுமா, அந்த இடத்துல நம்ம மித்ரா பார்த்தீங்கன்னா சாப்பிட்றத போலவே வந்து நம்ம ஜுன்னுவும் சாப்பிட்றாங்க. இதை பார்த்துட்டு மித்ரா என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அந்த ஜுன்னு அவனுக்கு எவ்வளோ திமிரு இருக்கும், என்னையே கிண்டல் பண்ணுறான் பாருமா அப்படின்றாங்க. அதுக்கு நம்ம லக்கி பாப்பா சொல்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் மோதிக்கிட்டே இருக்கீங்கப்பா அப்படின்றாங்க. அப்போ என்ன மாதிரியே சாப்பிட்ற மாதிரியே என்னை கிண்டல் பண்ணுறான்ல அப்படின்ட்டு. அவன் அப்படிலாம் இல்லை, அவன் நிஜமாலே சாப்பிட்றது அப்படி தான் சாப்பிடுவான், நான் அவனை ஸ்கூல்லையே பார்த்துருக்கேன் அப்படின்றாங்க. அதுக்கு அரவிந்தா சொல்கிறாங்க, என்னடா சும்மா சின்ன பிள்ளைக்கிட்ட போயிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, உன்ன மாதிரி ஊர் உலகத்தில் யாருமே சாப்பிட மாட்டாங்களா அப்படின்றாங்க. அப்போ தான் நம்ம லக்கி பாப்பாவும் அதே மாதிரி லக்ஷ்மி எப்படிலாம் பண்ணுவாளோ அதே போல் பண்ணுறத நம்ம அரவிந்தா யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த வசுந்தரா சொன்ன விஷயத்தை யோசிக்கிறாங்க. எங்கள் வீட்டில் இருக்கிற லக்ஷ்மியும் இதே மாதிரி தான் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கல்ல கோயிலில், அதையும் இதையும் மிங்கிள் பண்ணி பார்த்துட்டு அரவிந்தாவுக்கு ஒரு டவுட் வந்துடுது. ஒருவேளை வசுந்தரா சொன்ன மாதிரி அங்கே இருக்கிறது லக்ஷ்மியோ, இது லக்ஷ்மியோட பிள்ளையோ, அப்போ என்ன அர்த்தம், இது நம்ம வாரிசா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல வந்து கொஸ்டின் வந்து நம்ம அரவிந்தாவோட மனசில் ஏற்படுது. இதை நம்ம எப்படியாவது கன்ஃபார்ம் பண்ணமேன்னு சொல்லிட்டு நம்ம ஜுன்னுக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜுன்னு உங்கள் வீட்டுக்கு என்னை கூப்பிடுவியாடா அப்படின்றாங்க. என்ன பாட்டி இப்படி சொல்லிட்டீங்க, இன்றைக்கி ஆஃப் டே தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் ஆஃப் டே இருக்குல்ல, நீங்கள் வேணால் எங்கள் வீட்டுக்கு வாங்கலாம் அப்படின்றாங்க. இதை கேட்ட மித்ரா சும்மா இருப்பாரா, உடனே அம்மா என்னம்மா அவங்க வீட்டுக்கெலாம் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ சும்மா இருடா, எப்போ பார்த்தாலும் குழந்தைகிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பேன், நான் அவன்கிட்ட தான்டா பேசுகிறேன் அப்படின்ட்டு, வாங்க பாட்டி உங்களை நான் எப்படி பார்த்துக்கிறேன் பாருங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜுன்னு பாப்பா சொல்ல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வசுந்தராவை தான் காட்டுறாங்க. வசுந்தரா அவங்க வீட்டில் வேலை செய்கிறவர் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் போய் லக்ஷ்மி கிட்ட பேசுங்கம்மா. இல்லை இல்லை இப்போ போய் பேசுகிற சரியான டைம் கிடையாது, இப்போ நான் போய் பேசி மனசில் வந்து லக்ஷ்மி ஏதாவது நினச்சி இந்த வீட்டை விட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கேன், அது நம்மளாம் வந்து செய்கிற தப்பாகிடும், அதனால் இதெல்லாம் வந்து நேரம் பார்த்து பொறுமையாக தான் பேசணும். ஏன்னா இப்போவே லக்ஷ்மி வீட்டை விட்டு போகிறேன்னு சொன்னால ஏதோ பேசி ஒன்று பேசி தான் சமாளித்து வச்சுருக்கோம், நம்மளாம் போயிட்டு லக்ஷ்மியை வீட்டை விட்டு அனுப்புகிற மாதிரி ஆகிடும். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அர்ஜுன் வந்து லக்ஷ்மியால் மாறிக்கிட்டு வரான், அதையும் நம்ம கெடுத்துடக்கூடாதுல்ல, அதனால் நேரம் பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆமாம்மா நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் சொல்லிட்டு அந்த வேலை செய்கிறவரும் சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம டைனிங் டேபிளில் மனிஷா தேவயானி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க தான் காட்டுறாங்க. அப்போ நம்ம தேவயானி சும்மா இல்லாமல் எப்போ வந்து நம்ம மனிஷாவுக்கும் நம்ம மித்ராவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு எத்தனை நாளாக நம்ம மனிஷா மித்ராவை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா, அவளோட லவ்வுக்கு கொஞ்சமாச்சும் வந்து நீங்கள் ஒரு பச்சை கொடியை காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனிஷாக்காக நம்ம தேவயானி பதிஞ்சு பேசுகிறாங்க. இதை கேட்ட அரவிந்தா சும்மா இருப்பாங்களா, ஏம்மா உன் வீட்டில் நீ அடுத்த பொண்ணுக்கு வந்து நீ இவ்வளோ தூரம் பேசுகிற, நீனு உன் வீட்டில் ஒரு பையன் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கானே, அந்த கல்யாணத்துக்கு நீ ஒரு பச்சை கொடி காட்டலாம்ல, அதுக்கு நீ காட்ட மாட்டேன், ஆனால் மற்ற கதையை மட்டும் நீ பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து அந்த இடத்துல பேசுகிறாங்க. நம்ம அரவிந்தா பேசுகிறாங்க செம்மையா. அப்போ வந்து இதை கேட்ட தேவயானி சொல்கிறாங்க, என் பெத்த பிள்ளைக்கு எனக்கு ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கணும், எனக்கு ஆசை இருக்காதா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஜுன்னுவும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் கிளம்புறேன் அப்படின்றாங்க. அதுக்கு மித்ரா என்ன பண்ணுறாங்கன்னா, எப்பா சாமி இதோட வராதப்பா கிளம்பு அப்படின்றாங்க. உடனே நம்ம மித்ரா பார்த்தீங்கன்னா இதை பார்த்துட்டு எப்பா இப்போ தான் கிளம்புறான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. உடனே நம்ம ஜுன்னு சும்மா இருப்பாரா, உடனே லக்கி கிட்ட போய் சொல்கிறாங்க, லக்கி இன்னைக்கு நான் பாதி நாள் தானே முடிஞ்சிருக்கு, அதனால மீதி பாதி நாளை எங்கள் வீட்டில் வந்து நீ என்ஜாய் பண்ணுவா அப்படின்றாங்க. இதை கேட்ட லக்கியும் ஊன்னு சொல்லிடுறாங்க. உடனே நம்ம மித்ராவுக்கு அதெல்லாம் இல்லை, நானும் லக்கியும் ஷாப்பிங் போகிறோம் அப்படின்றாங்க. இதை அரவிந்தா ஏன்டா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, எப்படா நீ அதெல்லாம் நீ யோசிச்ச, இப்போ உடனே குழந்தை சொன்னேன்னு இப்படிலாம் யோசிக்கிற, அனுப்பி விடுறா அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. இந்த பக்கம் லக்ஷ்மி நம்ம எல்லாருமே அர்ஜுன்லாம் இருக்காங்க. அப்போ நம்ம லக்கி பாப்பா அங்கே போகிறாங்க. லக்கி பாப்பா அங்கே போயிட்டு சொல்கிறாங்க, நான் அம்மாவை பார்க்க தான் வந்திருக்கேன் ஜுன்னு, நீ கோச்சிக்காத, இந்த ஆஃப் டேவை நான் அம்மா கூட என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் பொண்ணும் செம்மையாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
சொல்கிறாங்கன்னே சொல்லலாம். இதோட பார்த்தீங்கன்னா இந்த ரிவ்யூ முடியுது. நாளைக்கான ரிவ்யூவில் என்னெல்லாம் நடக்குது நம்ம பொறுத்திருந்து பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.